நண்பர்களே, தொடர்ந்து நம்ம உற்சாக நியூஸ் சேனலை நம்ம வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐப்பசி மாதம் பிறந்திருக்கு. இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கின்ற கிரகநிலை மாற்றம் பொறுத்தவரை கும்பராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போது, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திறந்து பார்த்தா உள்ளே இருப்பது என்னன்னு நமக்கு தெரியும். அதே போல தாங்க நீங்களும் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி தான் மறைத்தே பேசுவீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பேசினாதான் நீங்கள் என்ன யோசிக்கிறேன்னு மற்றவங்க புரிஞ்சு கொள்ள முடியுங்க. உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பல திறமைகள் இருந்தாலுமே சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாமல் தான் இருக்கீங்க. சரியான தூண்டுதல் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையலாங்க. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து பார்த்தீங்கன்னா இனி உயருங்க. 5ஆம் இடத்துக்கு உரிய புதன் உங்களுடைய 8ஆம் இடமான கன்னிக்கு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் இருக்குதுங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தருங்க. அப்படிப்பட்ட ஆலயம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பகேஸ்வரர் ஆலயத்தை ஒரு முறை தரிசித்து வாங்க. உங்களுக்கு அளவில்லாத பலனையும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 30 நாட்களில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரகநிலை மாற்றம் பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் அமைஞ்சிருக்குன்னா, மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தாமதம் அனைத்தும் நீங்கிடுங்க. அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது தான் ரொம்ப நல்லது. பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்கினா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க. நல்லபடியாக இந்த நேரத்தில் நீங்கள் முடித்திடலாம். எதையும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு உருவாகுங்க. கணவன் மனைவி உறவுகளை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் தாங்க நன்மையை இந்த நேரத்தில் அளித்திடும். நெருக்கடியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை இப்போது செய்வாங்க. மனதில் பார்த்தீங்கன்னா நிலையான எண்ணம் உங்களுக்கு இருக்காதுங்க. மனசஞ்சலம் அப்போது ஏற்படும். பண நெருக்கடி குறைய தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கலை சந்திக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். ஆர்டர்கள் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பணி சுமை நீங்கள் ஏற்க வேண்டியதாக இருக்கும். முக்கிய பொறுப்புகளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைத்திருங்க. சக ஊழியருடைய ஒத்துழைப்பால் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையில் மனத்தெளிவு உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கட்சி பொறுப்புகளை கவனமாக செய்யுங்க. மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்விக்காக நீங்கள் செலவு அதிகம் செய்ய வேண்டியதாக இருக்கும். கல்வியில் வெற்றி பெறுவோன்னு நம்பிக்கையோடு தொடர்ந்து படிப்பது உங்கள் மதிப்பெண்ணை அதிக அளவில் பெற உதவியாக இருக்குங்க. பல விதமான துறைகளில் இந்த நேரத்தில் நீங்கள் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைத்திடும். தெய்வ அனுகூலம் உண்டாகி இருக்குங்க. பொருளாதார வளமும் சிறப்பாகவும் நடைபெறும். காரிய அனுகூலம் ஏற்பட்டிருக்கு. செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகள் இருந்து வந்த தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை இப்போது உங்களுக்கு உண்டாகிடும். நல்ல விஷயங்களை தள்ளி போடாதீங்க. இந்த நேரத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமாகவும் இருந்தாலும் உடனே அதை செய்து முடித்திடுங்க. வீடு மனை ஆடை ஆபரணங்கள் விஷயங்களில் அவசரம் வேண்டாங்க. இந்த நேரத்தில் எதையோ ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுங்க. வீட்டில் இருக்கவங்கள்ட்ட ஆலோசனை செய்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. தாயார் தாய் வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு இந்த நேரத்தில் ஏற்படலாம். அதனால் பார்த்தீங்கன்னா உறவுகளிடையே விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. கடமைகளை நிறைவேற்றிக்கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ள சரியான நேரம் தாங்க இது. சுப காரியங்கள் விஷயமாக நீங்கள் வெளியூர் சொல்ல வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா இனி முடிவுக்கு வரும். வீடு மாற்றிக்கொள்ள விரும்புவங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணமாக இது அமைந்திருக்கு. நல்ல வீடும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையுங்க. புதிய வாகன யோகம் வந்து சேர்ந்திருக்கு. நீங்கள் சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருங்கம்புல் சாற்றி வழிபட்டு வருவது கடினமான பணிகளை உங்களுக்கு எளிதாக மாற்றித்தரும். மனோதைரியம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் நடக்கின்ற கிரகநிலை மாற்றத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. ஐப்பசி மாதத்தில் தாங்க குரு பகவான் கடக வீட்டில் இருந்து உச்சமாகி இருக்க போகிறாரு. சூரியனை துலாம் வீட்டில் இருக்க போகிறாரு.
சுக்கிரன் கன்னி ராசிக்காரக வீட்டில் நீச்சமாக இருக்கிறாரு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியில் நீச்சத்தன்மையை விட்டுதாங்க சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர போகிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கின்ற சேர்க்கை பார்த்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகம்னு சொல்லுவாங்க. இந்த ராஜயோகத்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு. குரு பார்வை தனஸ்தானத்துக்கு இருப்பதால் பணவரவும் பொருளாதார வளர்ச்சி இப்போது உண்டாகிடும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யோகம் இப்போது உங்களுக்கு உண்டுங்க. குரு பார்வை பெற்று சனி பார்வையும் பெறுவதால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை இனி நீங்கிடும். லாபங்கள் உங்களுக்கு அதிகரித்திடுங்க. தெய்வ அனுகிரகங்கள் இப்போது ஏற்படும். எதிர்பார்ப்பை விட லாபம் உங்களுக்கு இப்போது அதிகமாக இருக்கும். செவ்வாய் விருச்சகத்துக்கு வருவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வருங்க. எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் இந்த நேரத்தில் பெறலாம். தைரியம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். எல்லா விஷயங்களும் ஜெயம் பெறக்கூடிய நேரம் தாங்க இது. சகோதரர்களிடையே ஒற்றுமைகள் ஏற்படும். பிரிந்த சகோதரர்கள் ஒன்று சேரக்கூடிய நேரமாக அமையுது. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்கிடுங்க. 10க்கு உடையவர் 10ல் இருப்பதால் தொழில் வளர்ச்சி இப்போது அமோகமாக இருக்குது. புதிய நபர்களுடைய தொடர்பு இந்த நேரத்தில் ஏற்படும். அதன் மூலமாக நல்ல லாபம் தாங்க உண்டாகும். சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் உடல் ரீதியாகவும் சரிங்க மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் சூழல் உண்டு. தாய் தந்தையரை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெறுவதால் தந்தையின் மூலமாக உங்களுக்கான உதவிகள் கிடைத்திடும். தெய்வ அனுகிரகங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிடுங்க. தாய் தந்தையின் சொத்துக்கள் இனி உங்களுக்கு கிடைத்திடும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சொத்துக்களும் உங்கள் கைக்கு வந்து சேரும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமாக அமைஞ்சிருக்கு. செவ்வாய் ராசியில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா குரு பார்வை பெறுதுங்க. புதனோ இதே இடத்துக்கு குரு பார்வையில் வருவதால் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனம் மகிழ்வீங்க. உங்களுடைய தொழிலை குழந்தைகளுக்கு கொடுப்பதில் இந்த நேரம் நல்ல நேரமாக அமையும். திடீர் பணவரவோ திடீர் அதிர்ஷ்டங்களோ ஏற்படக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. 8க்கு உடையவர் 10ல் இருப்பதால் தொழில் புதிய நபர்கள் நண்பர்கள் மூலமாக நீங்கள் ராஜயோகத்தை பெற போகிறீங்க. குரு பார்வையை இருப்பதால் பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சிகள் அனைத்துமே தெய்வம் கூடவே இருந்து வெற்றிகரமாக மாற்றி தரப்போகுது. 7இன் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் நீச்சமாவதால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படலாம். அதனால் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. நண்பர்களுக்குள்ள பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வரும்போது சூரியனோ சுக்கிரனோ சேர்வதால் சுக்கிராத்திய யோகம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. இந்த யோகத்தால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே யோகம் உண்டாகும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இனி கைகூடி வருங்க. இதுவரை தடைப்பட்டு இருந்த திருமணம் விரைவில் முடிவாகும். திருமணத்தில் இருந்து வந்த தடை தாமதம் நீங்கிடும். நீங்கள் நினைத்தபடியே நல்ல இடத்துல உங்களுக்கான வரன் அமையும். உங்களுக்கு 7.5 சனி நடக்கின்ற காலமாக இருந்தாலுமே தொழில் ரீதியான வளர்ச்சியும் குடும்ப வளர்ச்சி பணவரவும் நன்றாக அமையுங்க. குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் இனி இருக்காது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்துச்சுன்னா நிறைய யோகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதன்படி உங்களுக்கு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைத்திடும். வேலை தேடி கொண்டு இருந்தீங்கன்னா நல்ல வேலை பெறுவதற்கான வழியும் பிறந்திடுங்க. வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்லக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. தொழில் வளர்ச்சி தற்போது ஏற்பட்டிருக்கு. இதுமே ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க நீங்கள் என்பதால் இந்த மாதம் பொறுத்தவரை தொழில் தொடர்பான விஷயங்களில் தீரா ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் அமைஞ்சிருக்கு. வழக்குகளில் சாதகமான போக்கு இனி காணப்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்காது. வாடிக்கையாளர்களுடன் சாமர்த்தியமாக பேசினீங்கன்னா அதன் மூலம் வியாபார வளர்ச்சியை இந்த நேரத்தில் நீங்கள் பெறலாம். அடுத்தவர் கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. அவற்றை ஆராய்ந்து பார்த்து தேர்ந்தெடுப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வேலைக்கு முயற்சி செய்பவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைத்திடுங்க. குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் வருமானம் இனி கிடைத்திடும். முக்கிய நபர்களுடைய அறிமுகத்தால் நன்மை தான் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சுகமுகமான நிலை காணப்படும்.
பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகரித்திடுங்க. எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும். செயல்திறன் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். தொடர்ந்து சனிக்கிழமையில விநாயகருக்கு அருங்கப்புல் சாட்சி வழிபடுவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கும்பராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.